ஒர்க்காக நினைக்கும் பொழுது அதை போஸ்ட்போன் பண்ணணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரதான் செய்யும். அது சிலவங்களுடைய அது வந்து மெஜாரிட்டி அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப மைனாரிட்டி தான் ஒர்க்கில் அப்படியே ஒர்க்காகவே வேலையே செஞ்சுட்டு இருப்பாங்க, தயக்கமே இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப மைனாரிட்டி தான். அதனால் இது மேஜர் அப்படி தான் இருப்பாங்க. கொஞ்சம் எப்படி இருந்தாலும் என்னங்கன்னா நம்ம வந்து அது இழப்பு ஏற்படாத அளவுக்கு நீங்கள் தப்போம். சிலதில் வந்து நம்ம ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால ரொம்ப பாதிக்கப்படாமல் பார்த்துட்டா சொல்லலாம். அப்புறம் எப்போதும் நமக்கு வந்து அவசரமாகிட்டு வரும்பொழுது அப்புறம் நாம் சுறுசுறுப்பு ஆயிடும். அந்த மாதிரி இருந்தாலும் வந்து நம்ம ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போது அவரோட தாட்டில் நம்ம வந்து அதில் தலையிடலாமா, இல்லை அவர் போக்கிலேயே இருக்கட்டும், எப்போ அவர் அதை செய்யறாரோ அப்போ செய்யட்டும் அப்படின்னு விட்டுடலாமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டவுட்ஃபுல்லோட இல்லை. எப்போவுமே வந்து அடுத்தவங்க சொல்லும்போது சஜஷன் தான் சொல்லணும் மொழியே கமெண்ட் பண்ணுறதுங்கும் போது பிரேக் ஆகாது. அதனால் சஜஸ்டிவாக இருக்கிறது தப்பு இல்லை. எல்லாருமே சஜஸ்டிவாக சொன்னோம்னா தப்பு இல்லை. சஜஷனை வந்து அவங்க நீங்கள் சஜஷனாக சொல்லும் பொழுதே கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் தான்ங்கிற அர்த்தம் தான் அது. அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா எங்கேயுமே கிளாஸ் ஆகாது. சஜஸ்டிவாக சொல்லிட்டு ஐயா, எப்போதுமே டிசிப்ளினாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நண்பர் வந்து கேள்வியாக கேட்டுக்கிறாருங்க. அது ஏதோ டிசிப்ளினா? ஆமாம். டிசிப்ளின்ங்கிறது வந்து நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த முடிவை நிறைவேற்றுறதுக்கு சம்மந்தமான எனர்ஜி செயல்கள் எல்லாமே தானாக வரும். நம்ம டிசிப்ளின்ங்கிறது செயல்படுறது எப்படிங்கிறதுல மாறி ஆகிருக்கு. அதனால் இந்த பக்கமே நீங்கள் திரும்ப வேண்டாம், டிசிப்ளின் பக்கமே திரும்ப வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணணுங்கிற முடிவெடுங்க. எனர்ஜி எல்லாமே டிசிப்ளின் எல்லாமே தானாகவே வரும். நீங்கள் டிசிப்ளின் பக்கம் திரும்பினீங்கன்னா போராட்டம் தான் வரும். ஏன்னா டிசிப்ளின் வந்து எண்டு கிடையாது. எண்டுங்கிறது ஒரு செயல் தான் இருக்கும். இந்த செயலுக்கான இதில் வந்து டிசிப்ளின் வந்து உறுதுணையாக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒன்று அடையணும்னு சொன்னால் அதை அடையிறதுக்கான முயற்சி தான் டிசிப்ளின். முயற்சி வந்து எண்டு கிடையாது. அதனால டிசிப்ளினை வந்து செகண்டரியாக தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு முக்கியம் வந்து செயல். நமக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதை மட்டும் இம்பார்ட்டன்ஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா தானாக அது நோக்கிய செயல்கள் வரும். அது சொந்தமான டிசிப்ளின் எல்லாம் தானாக வரும். நன்றி.